தங்கை சாலினியோட சொன்னாங்க, இடஒதுக்கீடு, சம உரிமை, சமூக நீதியில நீ எதுக்கு பேசுற? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பெண்ணிய உரிமையில ஏன் பேசுற? நின்று போராடுறதுலாம் என்ன பொம்மைகளா? பெண்கள் தான், பெண்கள் தான். அதில் நிறைய பேர் கணவனை இழந்த கைம்பெண்கள். எத்தனை தாய்மார்கள் கையை பிடித்துக் கொண்டு அழுகும் போது அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் அதுக்கு என்ன நம்மள்ட்ட பதில் இருக்கு? ஒரு வலியும் ஒரு கோபம் தான் வருது. இது எப்படா ஒழிக்கிறதுன்னு தான் வருது. இந்த குப்பையை போட்டவன்லாம் எங்க இருக்கான்னு நினைக்கிறேன்? மாடியில் இருக்கான். மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிறவனும் அதை குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிறவனும் சமூகத்தில் சமநிலையில் இருக்கானா? நல்லா கொஞ்சம் இடஒதுக்கீடு, இந்த இடப்பகிர்வு, இடஒதுக்கீடு என்கிற சொல்லே கூடாது. இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, அதுவும் உரிய பங்கீடு. முதலாக சமபங்கு என்பதை சொல்லாதே. சமபங்கு என்பது எப்படி சரியாக இருக்கும்? மாடியில் இருந்து குப்பையை கீழே போடுகிற நீயும் குனிந்து எடுத்து சுத்தம் பண்ணுகிற நானும் ஒன்றா? ரெண்டு பேரும் சமமா? நீ மாளிகையிலே வாழ்கிறாய், நான் குடிசையிலே வாழ்கிறேன், மண் குடிசையிலே. ரெண்டு பேரும் சமமா? சமமா? நீ 3 வேளை உணவு உண்ணுகிறாய், நான் ஒரு வேளை உணவுக்கே போராடுகிறேன். ரெண்டு பேருடைய வாழ்க்கை தரமும் சமமா? அப்ப சமபங்கு என்பது எவ்வளவு பெரிய மாற்று, எவ்வளவு பெரிய மாற்று! அறிவார்ந்த பெருமக்களே, என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகளே, இந்த நாட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரி, அரிசிக்கு, பருப்புக்கு, உப்புக்கு, ஊறுகாய்க்கு, எண்ணெய்க்கு, காய்கறிக்கு, துணிக்கு, எல்லாவற்றுக்கும் அதானி அம்பானி மனைவி என்ன வரி கட்டுறாலோ அதைத்தான் 100 நாள் வேலைக்கு போற நம் அம்மாவும் கட்டுகிறார்.